பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சோதனைகள், பிரச்சனைகள், பரீட்சைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த சோதனைகளை, இந்த பரீட்சைகள், இது எப்படிப்பட்ட சோதனை அப்படிங்கிறத நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம், அதனை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இந்த சோதனை என்னுடைய சுய இச்சையினால வந்ததா, அல்லது கர்த்தரனுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறாரா, அல்லது பிசாசு எனக்கு எதிராக ஏதாவது தடைக்கல்ல போடுறானா, இல்ல அது ஏதாவது மனிதர்கள் எனக்கு எதிராக ஏதாவது காரியத்தை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அது வியாதிகளா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், அது சில சமயம் கடன்களா இருக்கட்டும், வேறு சில இடர்களா இருக்கட்டும், இந்த சோதனைகள், பிரச்சனைகள், பரீட்சைகள் இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நிதானிச்சு பார்க்க போறோம். அதே போல அதை எவ்வாறு ஜெயிப்பது, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தினால எப்படி ஜெயிப்பது என்பதை நாம் இன்று ஆராய்ந்து பார்க்கலாம். யாக்கோபு முதல் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 2 to 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், இங்க நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை 2வது வசனத்துல சோதனைகளில் அப்படின்னு எழுதியிருக்கு. 3வது வசனத்துல பரீட்சை அப்படின்னு எழுதியிருக்கு. என்னது? விசுவாசத்தின் பரீட்சை. அப்ப என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, சோ பலவிதமான சோதனைகள் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? யாக்கோபு முதல் அதிகாரத்துல சகோதர சகோதரிகளுக்கு எழுதப்பட்ட வசனம் தான் இது. இது பலவிதமான சோதனைகள் சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பட் 3வது வசனத்துல உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அப்ப எல்லோருக்குமே ஒரு விசுவாச பரீட்சை என்பது உண்டு. ஆபிரகாமுக்கு இருந்தது போல நம்ம எல்லோருக்குமே விசுவாசத்தின் பரீட்சை என்று உண்டு. டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. இந்த விசுவாசத்தின் பரீட்சை எதற்காக? அது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் பரீட்சை வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணுமா? மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. 4வது வசனத்துல நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்படின்னா நீங்க எதுலையுமே குறைவா இருக்கக்கூடாதுன்ட்டுதான் கர்த்தர் இந்த சோதனையை கொடுக்குறாரு. பூரணராகணும், நிறைவுள்ளவர்களா நம்ம இருக்கணுன்றதுக்காக இந்த பொறுமையை நம்ம கத்துக்கணும். இந்த பொறுமையை நம்ம எப்ப கத்துக்க முடியும்? சோதனை வரும் பொழுதுதான் இந்த பொறுமையை நம்மளால கத்துக்க முடியும். இந்த பொறுமையானது பூரண கிரியை செய்யும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இந்த பலவிதமான சோதனைகள் நம்ம எல்லோருக்குமே உண்டு. பட் இந்த சோதனைகள்ல நிறைய கேட்டகரி இருக்குது. இது சுய இச்சையினால உண்டாகுகிற ஒரு சோதனையா, அல்லது கர்த்தரின் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறாரா, பிசாசு எனக்கு விரோதமாக இருக்கிறானா, அல்லது பிசாசு ஏவி விட்ட ஒரு சில மனிதர்கள் எனக்கு எதிராக இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். யாக்கோபு முதல் அதிகாரத்துல 12 முதல் 14 வசனங்களை வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? பலவிதமான சோதனைகள் உண்டுன்னு சொல்லி 2வது வசனம் சொல்லுது. ஆனா 12வது வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்பதான் ஜீவ கிரீடத்தை பெற முடியும்னு எழுதியிருக்கேன். சோதனையை சகிக்கும் பொழுது பொறுமை உண்டாகுது, அதன் மூலமா ஜீவ கிரீடத்தை பெறுகிறோம் என்றும் வேதம் சொல்கிறது. 13வது வசனத்துல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. டெய்சி சிஸ்டர் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கங்க. டெய்சி சிஸ்டர் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லக்கூடாது. நான் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப பொல்லாத காரியங்களை கொடுத்து தேவன் சோதிக்கவே மாட்டார் இல்லைங்களா? ஏன்னா தேவன் ஆபிரகாமை சோதித்த பொழுது, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவர் பரீட்சை பார்த்த பொழுது பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எந்த நஷ்டமும் வரல, எந்த பொல்லாங்கும் ஆபிரகாமுக்கு ஏற்படல. கத்திய உருவிட்டான் குத்துறதுக்கு,
தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கு வந்துட்டு அவன் குத்துறதுக்கு தகன பலியா செலுத்துவதற்கு கத்தியை எடுத்துட்டு குத்துறதுக்கும் கையை ஓங்கிட்டான். பட் அவனுக்கு சேதம் வரவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் வந்து, ஆபிரகாமே உடைய விசுவாசம் விளங்கிட்டு, நீ இதுக்கு மேல வந்துட்டு கத்தி எடுத்து குத்திர வேண்டாம் அப்படின்னு கர்த்தரை தடுத்துட்டாரு. அப்படி இருக்கிறப்ப தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே எடுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். உங்களுக்கு ஒரு நஷ்டம் வருதுன்னா அது கர்த்தர் கொடுக்குற சோதனை கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில, ஒரு சோதனையில ஒரு நஷ்டம் வருது, ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாவே கர்த்தர் கொடுக்கிற விசுவாச சோதனை கிடையாது. அது விசுவாச சோதனையா இருந்தாக்க அங்க நஷ்டம் வராது அப்படின்றத நம்ம நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். 2 Peter 2nd chapter verse 9. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினுக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப யார சோதனை என்று அவர் ரட்சிக்கிறார்? தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். ஆனா அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார். அப்படின்னா நாம தேவபக்தியா இருந்தா சோதனை இருந்தாலும் நம்மை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்படின்னா அந்த சோதனையின் மத்தியிலையும் நம்ம இயேசு கிறிஸ்துவ சேவிக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதுல ஒரு பிரதானமான ஒரு சீஷன் தான் அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். Acts 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஆமென். நான் கர்த்தரை சேவித்தேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றான். ஆனா எப்படி அவன் கர்த்தரை சேவித்தான்? எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சோதனை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க இயேசு கிறிஸ்துவ சேவிக்கிறீங்களா? இல்ல அவர் இந்த பிரச்சனையை தீக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அவரை வந்துட்டு வழிபடுறேன் அப்படின்னு சொன்ன ஆத்மாக்களை அட்லீஸ்ட் பர்சனலா நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்களோட இன்டராக்டும் பண்ணிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த வியாதியை குணப்படுத்தட்டும், அதுக்கப்புறம் நான் அவரை ஃபாலோ பண்றேன். இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த நன்மையான காரியத்தை செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் சத்தியத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன கிறிஸ்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். பட் ஆனா அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றான்? எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, சோதனை இருக்குதா, அதோடு கூட இயேசு கிறிஸ்துவ வழிபடுறதுக்கு நம்ம உண்மை உள்ள பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாக்க ஜீவகிடத்தை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இருதயங்களை ஆராய்கிற தேவன். சோ டெஸ்ட் இல்லாம பாஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? சோதனை இல்லாம ஜீவகிரீடம் வந்துட்டு கிடையவே கிடையாதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. பட் இது எப்படிப்பட்ட சோதனை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வேறு பிரித்து பார்க்க போகிறோம். சோ இயேசு கிறிஸ்து இருதயங்களை ஆராய்கிற தேவன் வெளிப்படுத்துற விஷயத்துல எழுதியிருக்குது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:3, Proverbs 17:3. வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஆமென். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லைங்களா? அப்ப இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நீங்க இருதயத்துல சிந்திக்கிறது வேற யாருக்கும் தெரியாதுங்க, பிசாசுக்கெல்லாம் தெரியாது. நீங்க இருதயத்துல சிந்திக்கிறது பிசாசுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் தெரியும். ஆனா வாய் விட்டு பேசினீங்கன்னா அது வந்துட்டு மனிதர்களுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதனால இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், சோதித்து அறிகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். வாசிக்கலாம். எரேமியா 17:10, ஜெரமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தராகிய நானே அப்படிங்கிறார். நானேன்னா என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் அர்த்தம். சோ கர்த்தராகிய நான் மட்டுமே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்ப என்னால மட்டும்தான் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிய முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா சில நேரம் வந்துட்டு தவறான எண்ணங்கள் இருதயத்துல வரும், ஆனா வாயில வந்துட்டு நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா? அப்படின்னா அப்ப இருதயத்துல வந்துட்டு அந்த எண்ணங்களை வந்துட்டு விரட்டி அடிக்க நம்மளாலையும் முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எந்த ஒரு கீழ்ப்படியாமையின் சிந்தனையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். சோ சில நேரங்கள் வந்துட்டு இருதயத்துல சில தப்பான எண்ணங்கள் வந்துட்டு எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விரட்டி அடிச்சிட்டோம்னா நாக்கு வந்துட்டு கரெக்டா வந்துட்டு பேசும், நம்மளுடைய அவயங்கள் எல்லாமே கரெக்டா செயல்படும்.
பட் இருதயத்துல தப்பான சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க நம்முடைய நாக்கு நம்முடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்காது, நம்முடைய அவயங்களும் நம்முடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்காது. அப்படின்னா இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு நம்ம பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்கிறோமா? அதை யோசிச்சு பார்க்கலாம். நிறைய நேரம் நம்ம என்ன நினைப்போம், இருதயத்துல நான் நினைக்கிறது யாருக்குமே தெரியாது, என் கணவர்கிட்ட மட்டுமே நான் பேசுறது யாருக்கும் தெரியாது, என் மனைவி கிட்ட மட்டும் நான் பேசுறது யாருக்கும் தெரியாது, என் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் பேசுறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ரகசியத்தை கூரையின் மேல் இருந்து அறிவிக்கப்படும்ன்றார். சில நேரம் வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லாட்டி கூட இன்னொரு நாள் வந்துட்டு இந்த ரகசியமான காரியங்கள் கூரையில் மேலிருந்து அறிவிக்கப்படுகிற விதமாக தான் கர்த்தர் வெளியரங்கமாக்கி விடுவார். ஒரு சில பாவங்களை வந்துட்டு கர்த்தர் வெளியரங்கமாக்கி விடுவார். அதனால நாம வந்துட்டு பயப்பட வேண்டியது இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு தான் நம்ம வந்துட்டு பயப்படணும். அதனால வந்துட்டு இந்த சோதனை காலத்துல வந்துட்டு, சோதனை காலம் அது எல்லாருக்குமே வரக்கூடிய வந்துட்டு விஷயமா தான் வந்துட்டு இருக்குது. சோ கர்த்தர் விசுவாசத்தை சோதிச்சு பாக்குற தேவன் தான். அப்ப அது விசுவாச சோதனையா? நான் நிறைய பேர் என்ன பண்றாங்க வந்துட்டு சுய இச்சையினால ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அது விசுவாச சோதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. சுய இச்சையினால வருகிற பிரச்சனை வந்துட்டு வேற, விசுவாச சோதனை என்பது வேற. ஒரு நஷ்டம் வருது அப்படின்னு சொன்னாக்க அது சுய இச்சையினால வருகிற ஒரு பிரச்சனையாக தான் வந்துட்டு இருக்கும். சங்கீதம் 7:9 வாசிக்கலாம். Psalm 7:9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். ஆமென். ஆமென். யாருங்க வந்துட்டு இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர்? நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் ஒருவர் மட்டுமே இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். ஆபிரகாமை எப்படி சோதிச்சாரு? நீங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு எழுதியிருக்கும். இங்கிலீஷ்ல God tested Abraham அப்படின்றது 1 வசனத்துல தெளிவாவே எழுதி இருக்குது. 2வது வசனம் ஆதியாகமம் 22:2 வாசிச்சு பாத்தீங்கன்னா உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ எனக்கு தகன பலியாக பலியிடு அப்படின்றார். ஏக சுதன் எழுதியிருக்கானா ஆபிரகாமுக்கு 2 புத்திரர்கள் இருந்தார்கள் நமக்கு தெரியும். நான் ஈசாக்கோட மூத்தவன் தான் வந்துட்டு இஸ்மாயில் இல்லைங்களா? ஈசாக்க காட்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 14 வயசு மூத்தவன் தான் வந்துட்டு இஸ்மாயில். ஆனா இஸ்மாயில் இருக்கையில வந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் ஒரே புதல்வன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அவன் அடிமையானவளுக்கு பிறந்ததுனால புத்திரன் என்கிற அந்த ஒரு புத்திர சுவிகாரம் வந்துட்டு அவனுக்கு இல்ல. ஆனா சுயாதனம் உள்ள சாராள்கிட்ட பிறந்தவனை தான் வந்துட்டு ஏக சுதன்னு கர்த்தர் சொல்றாரு. உன் ஏக சுதனம் உன் நேசகுமாரனமாகிய ஈசாக்கை வந்துட்டு எனக்கு தகன பலியாக பலியிடு அப்படின்ற வார்த்தை இருக்கு. தகன பலினா நெருப்புல எரிச்சிருங்கிறார். ஆபிரகாம் அதை செய்யறதுக்கு வந்துட்டு ரெடியாய் கத்திய உயர்த்தினப்பதான் தூதனானவர் வந்துட்டு வேண்டான்னு தடுக்கிறாரு. பட் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது விசுவாசத்தின் பரீட்சை. ஏன்னா தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதியிருக்கிறது. இது சுய இச்சையினாலும் வந்த பிரச்சனை கிடையாது. ஆபிரகாமுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. சொல்ல போனா ஆபிரகாமுக்கு இதுல லாபம் தான் வந்துட்டு இருந்துச்சு. அவர் கத்திய ஓங்கிட்டாரு. கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாம் நீதி உள்ள மனுஷன்றதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும், ஆபிரகாம் என்ன செய்வான்றது கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் வரும் நாட்கள்ல சந்ததிகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லோருமே விசுவாசத்துல வளருவதற்கு ஆபிரகாமுடைய இந்த காரியம் நம்ம எல்லோருக்குமே பிரயோஜனமா இருக்குன்றதுனால கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து அந்த விசுவாசத்தை விளங்க பண்ணினார். பின்னாடி வருகிற தலைமுறைகளுக்கு வந்து ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்கிற பெயரை வந்துட்டு எடுத்து ஆபிரகாமும் போல நம்ம இருக்கணும். பட் ஆபிரகாமுடைய இருதயத்துல ஓடின காரியங்கள்லாம் கர்த்தர் எழுதியிருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை வாசிக்கலாம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் 11ல வந்துட்டு 17 19 வரைக்கும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஆமென். ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது அவன் என்ன பண்ணான்? ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். எப்படி? விசுவாசத்தினாலேன்னு எழுதியிருக்கு இல்லைங்களா? விசுவாசத்தினாலதான் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஏன் ஒப்பு கொடுத்தான்னா ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு கர்த்தர் அவன்கிட்ட பேசியிருந்தார். அப்ப ஈசாக்கு கிட்ட உன் சந்ததி விளங்கும்னு சொன்னாரே, இவனை வந்துட்டு ஆண்டவர் தகன பலியா கொடுக்க சொல்றாரு.
இவன் செத்து போயிட்டானா எப்படி ஈசாக்கு கிட்ட இருந்து சந்ததி விளங்கும் அப்படின்ற கேள்வி எல்லாம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் பலியாக ஒப்பு கொடுக்கிறப்ப என்ன விசுவாசத்தோட ஒப்பு கொடுத்தான்? கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் போய் இவனை வந்துட்டு குத்தி கொலை பண்ணிடுவேன், இவனை எரிச்சிருவேன், ஆனா கர்த்தர் இவனை எழுப்ப வல்லவரா இருக்கிறார், இவன் உயிர்த்தெழுந்து வருவான் அப்படின்னு அந்த விசுவாசம் வந்துட்டு, உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசம் ஆபிரகாம்ட்டு அன்றைக்கே இருந்தது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னையில இருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு டேட்ல இருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசம் வந்துட்டு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் விருதாவா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டு வெளிப்படுவதற்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் உயிர்த்தெழுதல்ல ஒரு உறுதியான விசுவாசத்தோட இருந்தான். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. 18வது வசனத்துல, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். சோ அது வந்துட்டு ஒரு டைப்பா வந்துட்டு அவன் வந்துட்டு பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் வந்துட்டு ஈசாக்கை பலியிட சென்ற பொழுது கிட்டத்தட்ட ஈசாக்கு செத்தவனை போலதான் வந்துட்டு கருதப்பட்டான். ஏன்னா ஓங்குன கத்திய அவர் குத்தி இருந்தாருன்னா 1 செகண்ட் தான் ஈசாக்கு செத்து போயிருப்பான். கர்த்தருடைய தூதனானவர் வந்து தடுக்கலைன்னா ஈசாக்கு வந்துட்டு அன்றே அவன் பலியிட்டு இருப்பான் வந்துட்டு. ஆனா என்ன நோக்கத்துல அவன் பலியிட போனா, இவன் செத்து போனாலும் கர்த்தர் இவனை மரித்தவரில் இருந்து எழுப்புவார் அப்படின்ற விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அப்ப இந்த விசுவாச பரீட்சை வந்துட்டு இதுல எந்த ஒரு நஷ்டமும் வந்துட்டு ஆபிரகாமுக்கு வந்துட்டு வரல. இப்படி பலவிதமான சோதனைகள் வந்துட்டு இருக்குது. ஒரு சில காரியங்கள் கர்த்தரை அனுமதிக்கிற காரியமா இருக்கும், ஒரு சில காரியம் நம்முடைய சுய இச்சனால வருகிற காரியமா வந்துட்டு இருக்கும். 1 பேதுரு 1 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை வாசிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ஆமென். துன்பப்பட வேண்டியது அவசியம் ஆனதால் அப்படின்னு 6வது வசனத்துல எழுதியிருக்கு. எல்லோருமே துன்பப்பட வேண்டியது அவசியங்க. துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறபடியினாலதான் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அதுல ஒரு சோதனை தான் விசுவாச சோதனை. 7வது வசனத்துல, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்பட்டாதான் ஜீவகிரீடம் கிடைக்கும், விசுவாசம் சோதிக்கப்படலைன்னா ஜீவகிரீடம் கிடையாது. அப்ப அந்த விசுவாசத்தின் பரீட்சையில வந்துட்டு ஜெயிக்கிற பிள்ளைகளா, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப ஒரு தங்கத்தையே உருக்கி வந்துட்டு நம்ம சுத்தப்படுத்துறோமே, அப்ப விசுவாசம் அதை விட விலையேறப்பட்டது இல்லைங்களா? அதனாலதான் யோபுவும் இதை பத்தி பேசுறான். யோபு 23:10 வாசிக்கலாம். ஜாப் 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி யோபு வந்துட்டு சொல்றான் இல்லைங்களா? அப்ப இது மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? கர்த்தர் என்ன சோதிக்கட்டும், அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி தைரியமா சொல்ல முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட தைரியமுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புறாரு. ஏன்னா ஒரு சில வசனங்கள் பரிசுத்தவான்கள் இந்த சோதனையை பத்தி எவ்வளவு தைரியமா பேசியிருக்கிறாங்கன்றதை நம்ம வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் 17:3 வாசிக்கலாம். Psalm 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ரா காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆமென். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ரா காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறீர். அப்படின்னா என்ன, நீங்க பரிசோதித்து பார்த்தோம், என்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை, எந்த ஒரு பாவமும் இல்லை. ஏன்னாக்க என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அப்ப எதுங்க வந்துட்டு மீறுதல் செய்யும்? இருதயத்துல தப்பான சிந்தனைகளுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டோம். பெருமையான சிந்தனைகளோ, அது பொருள் ஆசையோ, வந்துட்டு இச்சையோ, எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்தாலும் வாய் தான் முதல்ல மீறும் இல்லைங்களா? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அப்படின்னா நாவடக்கத்தை பழகிறதுக்கு முன்னாடி இருதய சிந்தனைகளை வந்துட்டு பரிசோதித்து பார்க்கணும். இருதயத்துல நான் நினைச்சதெல்லாம் நான் வந்துட்டு பேசிடுவேன் அப்படின்றத கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்ம என்ன சிந்தித்தாலும் வேதத்தின் அடிப்படையில
அந்த சிந்தனை இருக்குதான்றதை முதல்ல சீர்தூக்கி பார்க்கணும். வேதத்தின் அடிப்படையில சிந்தனை இல்லைனாக்க வாயில பேசுறதெல்லாம் மாம்சத்திற்குரிய வார்த்தைகளா தான் வந்துட்டு இருக்கும். அதனால கர்த்தர் சோதித்து பார்த்தோம், பாவம் இல்லை அப்படின்னு வந்துட்டு தாவீது சொன்னது போல. ஏன்னா அவனும் ஒன்று ரெண்டு பாவம் பண்ணான், ஆனா மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினதுனால கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. நாமளும் பழைய வாழ்க்கையில பாவிகள் தான். பாவத்தை செஞ்சுட்டோம்னா அதை நம்ம கம்ப்ளீட்டா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டுட்டோம்னா கர்த்தர் மன்னிச்சிருவார். பட் அதன் பிறகு தாவீது சொல்றது போல அந்த விசுவாசத்திற்குரிய அந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். என்கிட்ட எந்த பாவமும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு இருக்கணும். அப்ப கர்த்தர் வந்துட்டு பரீட்சித்து பார்த்தாலும் வந்துட்டு விசுவாச சோதனையா இருந்தாலும் வேற ஒரு பரீட்சையா இருந்தாலும் நம்ம அதுல வந்துட்டு யோபு சொல்றது போல பொன்னாக விளங்குவேன் அப்படிங்கிற அந்த தைரியம் வந்துட்டு வேணும். சங்கீதம் 26:2 வாசிக்கலாம். Psalm 26:2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஆமென். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அப்போ ஒரு பெரிய சோதனை காலம் வரும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அந்த சோதனை காலத்தின் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? பெரிய ஒரு சோதனை காலம் வரும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப பர்சனலாவும் சோதனை வந்துட்டு இருக்குது, உலகத்திலையும் ஒரு சோதனை காலம்னு சொல்லி உலகத்தின் மனிதர்களுக்கு பொதுவாகவே இருக்குது. சோ பர்சனலா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விசுவாசத்தை சோதிச்சு பார்ப்பார். அவர்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு அவங்கவுங்க விசுவாசத்தோட இருக்கிறாங்களா இல்லையான்றதுக்கு கர்த்தர் ஒரு சில விஷயங்களை அனுமதிச்சு அவரு விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற கர்த்தர் தான். பட் சோதனை காலம் என்பது வந்துட்டு இது எல்லோருக்குமே வந்துட்டு இந்த பூமியில குறிப்பா இந்த ஒரு தலைமுறைக்கு சோதனை காலம் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அப்படின்னா சோதனை காலத்திலையும் ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், பர்சனலா வருகிற அந்த விசுவாச சோதனையும் ஜெயம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டியது நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, இந்த சோதனைன்ற வார்த்தையை மட்டும் இன்னைக்கு ஃபுல்லா கவனிச்சுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சோதனைன்ற வார்த்தை, பரீட்சைன்ற வார்த்தை, இந்த 2 வார்த்தையை மட்டும் வாசிக்கிற எல்லா வசனத்திலையும் கவனிச்சுக்குங்க. இந்த 2 வார்த்தைகள் ஏதாவது ஒரு வார்த்தையாவது எல்லா வசனத்திலையும் இருக்கும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்ப நம்ம அப்பரசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, கம்யூனியன்ல பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளை நாமளே சோதிக்கணும் இல்லைங்களா? நம்மளை நாமளே சோதிச்சு நான் எதுல கரெக்டா இருக்கிறேன், எதுல கரெக்டா இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இல்லாத காரியத்துக்கு மனம் திரும்பிட்டோம்னு சொன்னாக்க நாமளும் வந்துட்டு தாவீதை போல தைரியமாவே வந்துட்டு சொல்லலாம், யோபுவை போல தைரியமாவே சொல்லலாம், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு யோபுவை போல தைரியமா நம்மளாலையும் பேச முடியும். சோ முதல் காரியம் நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும், வந்துட்டு நம்மளை நாமளே சோதித்து அறியணும். ஜெபனியா 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிரகோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஆமென். கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் என்ன செய்யணுமா? நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அப்ப நம்மளை நாமளே நிதானிச்சு பார்த்து மாத்திக்கிட்டோம்னு சொன்னாக்க கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வந்துட்டு வராது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம்னு சொன்னா நம்ம கம்யூனியன்ல கை வைக்கிறப்ப ப்ராப்பரா வந்துட்டு கை வைப்போம். நம்மளை நாமளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்க எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறியணும்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது. அப்படின்னாக்கா நம்மளை நாமளே சோதிச்சு அறியணும். கர்த்தரும் நம்மளை சோதிச்சு அறிவாரு. நம்மளை நாமளே ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்ப்பது வந்துட்டு அது நமக்கு நலமா இருக்கும். ஏன்னா விசுவாசத்தின் பரீட்சை என்கிற வார்த்தை பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கத்தான் செய்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வாசிக்கலாம் 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 திமோத்தி 3:8. என்னையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆமென். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாசத்தின் பரீட்சைன்றது வந்துட்டு இருக்குது. அந்த விசுவாசத்தின் பரீட்சையில 2 பேர் விழுந்து போயிட்டாங்க. யாரு? என்னையும் எம்மிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றார்கள். நீங்க பழைய ஏற்பாடு படிச்சீங்கன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
சோ விசுவாசத்தின் பரீட்சையில வந்துட்டு விழுந்து போனவங்களை பத்தியும் வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பட் பவுலுமே இதைத்தான் வந்துட்டு எழுதுறா. 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கலாம். 2 Corinthians 13:5. அயோக்கியமானது செய்யாது, தற்பொழுவை நாடாது. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். யாரை பார்த்து சொல்றான்? கொரிந்து சபையை பார்த்து சொல்றான். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி முதல் வசனத்துல ஆரம்பிச்சுட்டு கடைசி அதிகாரம் வந்துட்டு என்ன சொல்லுது? உங்களுக்கு விசுவாசம் உண்மையிலே இருக்குதாப்பா, உங்களை நீங்களே செக் பண்ணி பாத்துக்குங்க அப்படின்ற லெவல்ல தான் வந்துட்டு வசனம் இருக்கு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். 2 வார்த்தையும் இருக்கு, சோதித்து அறியுங்கள், பரீட்சித்து பாருங்கள். அப்ப செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் அவசியம்? உண்மையிலே எனக்கு விசுவாசம் இருக்குதா? நான் இயேசு கிறிஸ்துவ உண்மையிலே நான் விசுவாசிக்கிறேனா? அந்த அளவுக்கு கிரியை வார்த்தை எனக்குள்ளார வந்துட்டு இருக்குதா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிபவர்களா வந்துட்டு இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை நம்ம விசுவாசிக்கிறோம்னா 2ஆம் வருகையும் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அது சமீபமா இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம வந்துட்டு விசுவாசிக்கிறோம். அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள், நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு நம்முடைய கிரியைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில தான் வந்துட்டு அமையணும். அடுத்து நான் ஒரு 25 வருஷத்துக்கு நான் பிளான் போட்டேன் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பத்தி எனக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு நான் என்னோட வாழ்க்கையில பிளான் போட்டு வச்சிருந்தேனாக்க எனக்கு உண்மையில அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. குறிப்பா 2ஆம் வருகை குறித்து விசுவாசம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்முடைய பிளான்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஷார்ட் டேர்ம் பிளான்ஸா தான் இருக்கணும் இல்லைங்களா? வேணா மிஞ்சி போனாக்க ஒரு அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு வேணா பிளான் போடலாம். பட் ஆண்டவர் நமக்கு வசனத்துல சொல்றது நாளைக்குரிய கவலை நாளைக்கு இருக்கட்டும், அன்னன்னைக்குரிய பாடு அன்றன்றைக்கு போதும்னு சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். அடுத்த 2 வசனத்தையும் படிச்சு பாத்தீங்கன்னாக்க இதே வந்துட்டு பரீட்சைக்கு நிக்கிறீங்களா நிக்கலையா அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப எல்லாருக்குமே ஒரு பரீட்சை இருக்கு. எப்படி பிள்ளைங்க வந்துட்டு டெஸ்ட் எழுதி பாஸ் பண்றாங்களோ, டெஸ்ட்ல ஃபெயிலா போனவங்களுக்கு வந்துட்டு மார்க் ஷீட் கிடைக்காது இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கும் வந்துட்டு பரீட்சையில பாஸ் பண்ணணும். அந்த விசுவாசத்தின் பரீட்சை என்று ஒன்று உண்டு. அப்ப அந்த விசுவாசத்தின் பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணணும்னா முதல்ல அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் என்று எழுதியிருக்குது. நம்மை நாமே நிதானித்து அறியணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். Galatians 6:4. அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். இப்ப நான் கரெக்டா தான் இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார வந்துட்டு நான் கரெக்டா இருக்கிறேனா? என்னுடைய மனைவி கரெக்டா இருக்கிறாங்களா? என் பிள்ளைங்க கரெக்டா இருக்கிறாங்களா? அவனவன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் சோதித்து முதல்ல பார்க்கணும். அப்படின்னாக்க மத்தவங்களை பார்க்கும் பொழுது நான் அவங்களோட நான் பெட்டரா இருக்கிறேன். ஏன்னா இப்ப அந்த பரிசையனும் வந்துட்டு அந்த ஆயக்காரனும் ஜெபம் செய்த பொழுது வந்துட்டு அது எப்படி இருக்குது? பரிசையன் எப்படி ஜெபம் பண்றான்? ஒரு பெருமையின் நிமித்தமா தான் ஜெபம் பண்றான், கம்பேர் பண்ணி ஜெபம் பண்றான். நான் இந்த வந்துட்டு வரி வசூல் செய்கிற ஆயக்காரனை போல இல்ல, நான் வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றேன், வந்துட்டு எனக்கு வருமானத்துல எல்லாம் தசம பாகம் கொடுக்குறேன்னு சொல்லி கம்பேர் பண்ணி தான் பெருமை பாராட்டி ஜெபம் பண்ணான். ஆனா அந்த ஆயக்காரன் வந்துட்டு என்ன பண்றான்? அவன் வந்துட்டு வானத்தை ஏறெடுத்து பார்க்க வந்துட்டு தைரியம் இல்லாதவனா மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபை ஆகிரும் அப்படின்னு சொல்றான். அவன் கம்பேர் பண்ணி ஜெபம் பண்ணல, நான் பாவி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றான். அப்ப யாரு வந்துட்டு நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு சென்றதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு? அந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு சென்றான. ஆயக்காரன் பண்ணது என்னது? தன்னுடைய சுயக்கிரியை அவன் சோதித்து பார்க்கிறான். சோதிச்சு பார்த்து ஆண்டவரே நான் பாவின்ட்டான். நல்ல கல்வனும் இதே தான் பண்றான். மனம் திரும்பிய கல்வனும் வந்துட்டு ஆண்டவரே நான் பாவி, உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறும். அப்ப அவ்வளவுதான். அந்த சுயக்கிரியை சோதித்து பார்க்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நான் அவங்களோட பெட்டர் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமான கிரியை கிடையாது. அப்படின்னா ஆண்டவர் வைக்கிற நிறைய சோதனைகளை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப மாறாவுல வந்தப்ப வந்துட்டு அவங்களுக்கு கசப்பான நீரை கொடுத்து கருத்தை சோதித்து பார்க்கிறார். நீங்க யாத்திராகமம் 15வது அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க 22 27 வசனத்தை எடுத்து வச்சுட்டு வேணா கவனிச்சு பாருங்க, வாசிக்க வேண்டாம். அதுல இருக்க முக்கியமான வார்த்தைகளை மட்டும் கவனிப்போம். எக்ஸடஸ் சாப்டர் 15 verses 22 to 27. யாத்திராகமம் 15 22 27 வசனங்கள்ல 22வது வசனம் முடிகிறப்ப 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள்.
ஏங்க கர்த்தருக்கு தெரியாதா? எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தவர் இவர் தானே, கர்த்தர் தானே. எகிப்துல இருந்து கர்த்தர் வந்துட்டு நீங்க கிளம்பி வாங்க, உங்களை நான் பாலும் தேனும் வழியும் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தது கர்த்தர் தானே. ஆனா இவங்களுக்கு தண்ணி வேணுன்றது ஒரு அடிப்படை தானே. 3 நாள் தண்ணியே இல்லாம ஒரு 30 லட்சம் பேரை வழிநடத்தி கூட்டிட்டு போனாக்க எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு தெரியாதா? அவர் வாயிலிருந்து ஜெபம் புறப்படுவதற்கு முன்னாடி உங்களுடைய தேவைகளை அறிந்தவர்னு எழுதியிருக்கு. அப்ப தண்ணி கூட கொடுக்காம தாங்க வழி நடத்தினாரு. 23வது வசனத்துல அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் 3 நாள் தண்ணி கொடுக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா மாறான்ற இடத்துக்கு வந்தப்ப கசப்பான தண்ணீர் தான் கொடுக்கிறார். கசப்பான தண்ணீர் இருந்தப்ப 24வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இவ்வளவுதாங்க வார்த்தை. எண்ணத்தை குடிப்போம், 2 வார்த்தை. நான் எண்ணத்தை குடிக்கிறது, தண்ணி கசப்பா இருக்குது, இது கர்த்தருக்கு பிடிக்காத முறுமுறுப்புன்னு அவர் சொன்னார். இது அவங்களுடைய ஆத்மாவுக்கு கண்ணியாக முடிந்தது. தண்ணி 3 நாள் இல்லாட்டியும் கசப்பான தண்ணீர் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம முறுமுறுத்த நாட்கள் எல்லாம் நாமே நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் கர்த்தரையே தூஷிக்கிற அளவுக்கு கூட நம்முடைய காரியங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்படின்னாக்க நம்ம அந்த காரியத்துல இருந்தெல்லாம் நம்ம மனம் திரும்பணும். ஏன்னா இவங்க கேட்டது தண்ணி தான். இன்னைக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அடிப்படையா நம்ம சொல்றோம் இல்லைங்களா? தண்ணி குடிக்க வேண்டியது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, வந்துட்டு சாப்பாடு, ஒரு தங்குறதுக்கான ஒரு இடம், ஈவன் படிக்க வைக்கிறது உள்பட ரொம்ப அடிப்படை தேவைகள் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. நான் கர்த்தர் வந்துட்டு 3 நாள் தண்ணி இல்லாம வச்சிருந்து முறுமுறுக்க கூடாதுன்னு எதிர்பார்த்தாருங்க. இதுதாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். வந்துட்டு 25வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. கர்த்தர் அவங்க மக்கள்ல முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த பிறகு கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கர்த்தருக்கு இமீடியட்டா கசப்பான தண்ணீரை மாத்துறதுக்கு கர்த்தரால் கூடும். நான் முறுமுறுக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத கர்த்தர் வந்துட்டு வெயிட் பண்ணி பாக்குறார். 25வது வசனத்தோட கடைசி பகுதியை வாசிச்சு பாருங்க. அங்கே அவர்களை சோதித்து அப்படின்னு எழுதியிருக்கு. And there he tested them. தண்ணி இல்லாம டெஸ்ட் பண்ணி இருக்கிறாருங்க. நல்லா கவனிச்சுங்க. அங்கே அவர்களை சோதித்து. 26வது வசனம் நமக்கு தெரியும், ஆனா 25ஓட சேர்த்துதான் படிக்கணும். 26வது வசனத்துல நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசுதாங்க நமக்கு பரிகாரி. நம்முடைய டாக்டர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவரை சோதிச்சுதான் பரிகாரியா நமக்கு இருப்பார். அங்கே அவர்களை சோதித்து அதன் பிறகுதான் சொல்றாரு, உனக்கு வியாதி வரக்கூடாதுன்னா எனக்கு ஒழுங்கா கீழ்ப்படி, நான் தான் உன் பரிகாரி அப்படிங்கிறார். 27வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். சோ அவங்கள வந்துட்டு ஏலிம்ன்ற இடத்துல வந்துட்டு 12 நீரூற்று இருக்குதுங்க. நிறைய தண்ணீர் வந்துட்டு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல 3 நாள் தண்ணி இல்லாம வந்துட்டு வைக்கிறார். பிறகு கசப்பான தண்ணீரை கொடுக்கிறார். இந்த சோதனைகள் எல்லாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்து வந்துட்டு ஏலிம்ல வந்துட்டு தண்ணீரை டைரக்டா வச்சிருக்கிறார். அப்படின்னா நமக்கும் ஜீவ கிரீடத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு சில சோதனைகளை அனுமதிப்பாரு. முதல் காரியமா முறுமுறுக்காதிருங்கள். இருதயத்துல கூட முறுமுறுக்காதீங்க. இருதயத்துல முறுமுறுத்தீங்கன்னா உங்க நாக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம நினைப்போம். கணவருக்கு விரோதமா பேசுறோம், மனைவிக்கு விரோதமா பேசுறோம் நம்ம நினைப்போம், இல்ல பெற்றோருக்கு விரோதமா பேசுறோம் நம்ம நினைப்போம். அந்த வார்த்தை கர்த்தருக்கு விரோதமானதுன்றது நிறைய நேரம் தெரியாம போகும். பழைய ஏற்பாட்டுல கூட மோசேக்கு விரோதமா பேசினது வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக பேசினதுன்னு எழுதியிருக்குது. இன்னைக்கு கூட நீங்க உங்க கணவருக்கு விரோதமா பேசுறதோ, இல்ல பெற்றோருக்கு விரோதமா பேசுறதோ, இல்ல ஒரு சில சகோதர சகோதரர்களுக்கு விரோதமா பேசுறது கர்த்தருக்கு விரோதமானதாக அமைந்து விடக்கூடாது. அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:57. 1 Corinthians 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துட்டு 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்துல இந்த 2 அதிகாரத்திலையும் 7 சபைகளுக்கு கர்த்தர் பேசுறார் இல்லைங்களா? அந்த 7 சபைகள்கிட்டையும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இல்லைங்களா? அப்ப ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஜீவ கிரீடம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் வந்துட்டு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மளால ஜெயிக்க முடியுங்க. அப்ப அந்த 3 நாள் தண்ணி இல்லாதப்ப ஏன் மோசேவுக்கு தண்ணி இருந்துச்சா? மோசேவுக்கு தான் தண்ணி இல்ல. ஆரோனுக்கு தண்ணி இருந்துச்சா? ஆரோனுக்கும் தண்ணி இல்ல. யோசுவாவுக்கு தண்ணி இருந்துச்சா? காலேபுக்கு தண்ணி இருந்துச்சா?
அப்ப மோசேவை எடுத்துக்கங்க, ஆரோன் எடுத்துக்கங்க, யோசுவாவை எடுத்துக்கங்க, காலேப் எடுத்துக்கங்க, இவங்க எல்லாம் முறுமுறுக்கவே இல்லையே. அப்ப இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? கர்த்தருடைய நாமத்தை கொண்டுதான் இவர்கள் ஜெயித்தார்கள் என்று நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அடிப்படை தேவையான தண்ணீர் இல்லாம கர்த்தர் சோதித்து முறுமுறுக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்பினார். பட் அதுக்கு அடுத்த லெவல், தண்ணீருக்கு அடுத்த லெவல் சாப்பாடு இல்லைங்களா? சாப்பாடு இல்லாமலும் சோதிச்சாரு, சாப்பாடை கொடுத்தும் சோதிச்சார், இல்லாமலும் சோதிச்சாரு, அதை கொடுத்தும் சோதிச்சாரு. அதையும் நம்ம வாசிச்சு பார்க்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆமென். அவர்களை சோதிப்பேன்றாரு இல்லைங்களா? அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். எப்படிங்க சோதிக்கிறாரு? சாப்பாடு கொடுத்து சோதிக்கிறாரு. நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதிகமா சேர்க்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். நீ வந்துட்டு எந்த அளவுக்கு பொருளாசையோட இல்ல வந்துட்டு சாப்பாட்டுக்குரிய இச்சையோட இருக்கிறியா இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு கர்த்தர் உன்னை சோதிக்கிறதுக்காக தான் அவர் வந்துட்டு நிறையவே அப்பங்களையும் காடைகளையும் வந்துட்டு வச்சாரு. பட் அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. எந்த அளவுக்கு சாப்பிடுவியோ அந்த அளவுக்கு எடுத்துக்க, அதிகமா எடுக்காதுன்னு கர்த்தர் சொல்லார். தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். ஒரு அளவு கொடுத்திருக்கிறார். ஓமர்ன்ற ஒரு அளவு இருக்கு. தலைக்கு ஒரு ஓமர் தான் எடுக்கணும். வீட்டுல 4 பேர் இருந்தாக்க 4 ஓமர் எடுத்துக்கின்றார். ஆனா 17வது வசனம் சொல்லுது, சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். 18வது வசனத்துல மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அப்ப கர்த்தர் இங்க சோதிக்கிறதுக்காகவே அதிகமா வந்துட்டு இந்த மன்னாவை கொடுத்திருந்தார். சோ சோதித்து பார்க்கிற தேவன் தான் விசுவாசத்தை சோதிக்கிறாரு. உடைய கிரியையை அவர் சோதித்து பார்க்கிறார். ஒருவனும் வெடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் வெடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். சோ கர்த்தர் சாப்பாடை கொடுத்து சோதிச்சாருங்க, தண்ணி இல்லாமலும் சோதிச்சார், சாப்பாடு அதிகமா கொடுத்து அளவா எடுக்கணும்னு சொல்லி சோதிச்சார். அப்ப இன்னைக்குமே எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம இச்சையடக்கமா இருக்க வேண்டும்ன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்குது. அது சாப்பாடா இருந்தாலும் இச்சையடக்கமா தாங்க இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்துட்டு நல்ல சாப்பாடை கண்டா இச்சையடக்கம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். நான் வெஜிடேரியனை கண்டா இச்சையடக்கம் இல்லாத ஒரு தன்மை வந்துட்டு இருக்கும். இல்ல எப்ப பார்த்தாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமா இருக்கலாம். பட் ஆவியானவர் என்னத்தை அனுமதிக்கிறாரோ அதுதான் நமக்கு வந்துட்டு ஆகாரம் இல்லைங்களா? சில சமயம் சாப்பிடாதுன்னு சொல்லுவாரு, சில சமயம் உபவாசம் இருன்னு சொல்லி சொல்லுவாரு, சில சமயம் அளவா சாப்பிடு அப்படின்றதையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அது சாப்பாடா இருந்தாலும் கர்த்தர் சொல்றதுதான் ரூல். தண்ணி குடிக்கிற விஷயமா இருந்தாலும் கர்த்தர் சொல்றதுதான் ரூல் இல்லைங்களா? வனாந்தரத்துல தண்ணி இல்லாம 3 நாள் வச்சிருந்தாரு, அப்பையும் முறுமுறுக்க கூடாது. கசப்பான தண்ணி இருந்துச்சு, அப்பையும் முறுமுறுக்க கூடாது. அதுக்கப்புறம் 12 நீரூற்ற வந்துட்டு அவர் வந்துட்டு ஏலிம்ல வந்துட்டு கொடுக்குறாரு இல்லைங்களா? அதனாலதான் ஏலிம் சபை அப்படின்ற பேர்ல எல்லாம் ஒரு சில சபைகளை நீங்க கேட்டிருக்க முடியும். இப்ப 12 நீரூற்று இருக்கிற இடத்துக்கும் கர்த்தர் கூட்டிட்டு வந்தார். அப்படின்னா 12 நீரூற்று இருக்கிற இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு முன்னாடி நம்ம வந்துட்டு முறுமுறுக்க கூடாது, அந்த சோதனையில விழுந்துடக்கூடாது. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். டியூட்டரானமி சாப்டர் 8 verses 2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமென். மன்னாவினால் எதற்காகங்க அவர் போஷித்தாரு? 2வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். நம்ம இருதயத்துல இருக்கிறத நாம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வந்துட்டு நல்லவர்களா கெட்டவர்களான்றதை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை சோதிக்கிறாருன்னு இந்த வசனம் சொல்லுது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தினாரு, ரைட்டு தான். அவர் வந்துட்டு தம்முடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்கிறியா இல்லையான்றதை வந்துட்டு
அவர் சோதிக்கும் பொழுது வந்துட்டு நம்ம இருதயத்துல இருக்கிறத நாமளே தெரிஞ்சுக்கணும். இதை நீ அறியும்படிக்கும் தான் வந்துட்டு இந்த மன்னாவினாலும் உன்னை சோதித்தாருன்னு எழுதியிருக்கு. 3வது வசனத்தையும் கவனிச்சு பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, திரும்பவும் எழுதியிருக்குது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் பிடிக்கும். அப்ப சாப்பாட்டுனால யாருமே உயிர் வாழ்றது கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை தான் பிசாசு கிட்ட சொல்லி ஜெயிச்சார். இயேசுவனுடைய முதல் சோதனையே சாப்பாடு தான். ஆதாமுக்கு முதல் சோதனையே சாப்பாடு தான் இல்லைங்களா? பழத்தை சாப்பிட்டு தான் அவங்க விழுந்து போனாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த முதல் சோதனையை மத்தேயுல நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி பிசாசு வந்துட்டு சொல்றான். இயேசு கிறிஸ்து சொல்ற வசனமே இதுதான். உபாகமம் 8:3 தான். ஆனா அது எப்படி ஆரம்பிக்குது? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்ப கர்த்தர் சில நேரம் நம்மை சிறுமைப்படுத்துவாருங்க. அவர் நம்மை சிறுமைப்படுத்துவார். தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம வந்துட்டு, அடிப்படை தேவைகள் இல்லாம, சில நேரம் சில பிரச்சனையினால அவமானம் உண்டாகிற மாதிரி கர்த்தர் சிறுமைப்படுத்துவார். சிறுமைப்படுத்தினாலும் முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போக கூடாது என்று எழுதியிருக்கிறது. நீங்க யோவான் 6வது அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, அதுல குறிப்பா 5 முதல் 7 வசனங்கள் நீங்க வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அங்க அற்புதம் பண்ண போறார். அங்க வந்துட்டு 5 அப்பங்களை வந்துட்டு அவர் அதிகமா வந்துட்டு பலுகி பெருக செய்ய போகிறார். வந்துட்டு அவருக்கு தெரியும் இந்த இத்தனை ஆயிரம் மக்களுக்கு சாப்பாடு இல்ல, அவர் அந்த அற்புதம் செய்ய போறாருன்றது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே பிலிப்பை சோதிக்கிறதுக்காக ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை கேட்கிறார். 5வது வசனத்துல, யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு என்ன கேட்கிறாரு? பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். 6வது வசனத்துல வந்துட்டு, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார்னு வசனம் சொல்லுது. அவர் என்ன அற்புதம் செய்ய போறாருன்றது இயேசுவுக்கு நல்லாவே தெரியுங்க. இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. பிலிப்புடைய பதிலும் கர்த்தருக்கு தெரியும், அவர் செய்ய போற அற்புதமும் கர்த்தருக்கு வந்துட்டு தெரியும். ஆனாலும் அவனை சோதித்து அறிகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப சோதனையில ஜெயிச்சா மட்டும்தான் ஜீவ கிரீடம். சோ தண்ணியினால நடந்த சோதனை வந்துட்டு, தண்ணி இல்லாமலோ கசப்பான தண்ணீரை கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறாருன்றதை பாக்குறோம். சாப்பாடு இல்லாமலோ சில நேரம் சாப்பாடு அதிகமா கொடுத்தோம் கர்த்தர் சோதித்தாருன்றதை பாக்குறோம். இல்ல ஒரு சில நேரம் கள்ள போதர்களை நம் மத்தியில வைத்தே அவர் சோதிப்பார். கள்ள போதர்களை நமக்கு வீட்டுக்கு எய்த்தாப்லயோ இல்ல பக்கத்து தெருவுலையோ நம்ம ஊர்லயோ கள்ள போதர்களை வைத்து வந்துட்டு கர்த்தர் சோதிப்பார் என்றும் வேதம் சொல்கிறது. உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னத்துக்காக வந்துட்டு கள்ள தீர்க்க தரிசிகளை வச்சிருக்கிறாரு? ஒரு தீர்க்க தரிசி ஆகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும் எழும்பி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொல்ற அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் நீ அவனை நம்பாதேங்கிறார். அந்த தீர்க்க தரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவ நீங்க உண்மையிலே அன்பு செய்யறீங்களா இல்லையா அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஏன் இன்னைக்கு வந்து நம்ம ஊர் முழுக்க கள்ள போதர்கள் இருக்கிறாங்க, திருத்துவம் அப்படின்ற கள்ள உபதேசத்தை போதிக்கிறாங்க, பிதாகுமார்ன்ற டைட்டில்ல கொடுக்குறாங்க, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன்றாங்க, வந்துட்டு ஆவியின் கனியை வந்துட்டு முக்கியப்படுத்த மாட்டேன்றாங்க, வந்துட்டு ஆவியில பிறக்கிறது என்னன்னு கேட்டா அவங்களுக்கு வந்துட்டு உண்மையான விளக்கம் தெரியல, தசம பாகம், காணிக்கை, பெருமை அப்படின்னு சொல்லி வந்துட்டு தங்களுடைய சுய இச்சைகளை தான் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறார்கள். பட் எதனால இவ்வளவு கள்ள போதர்கள் இருக்கிறாங்க? அநேக சகோதரர்கள் கேட்டு அங்கலாய்க்கிறாங்க. ஏன் பிரதர் வந்துட்டு ஊரு புறா கள்ள போதர்களா இருக்கிறாங்க? தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், உலகம் முழுவதும் கள்ள போதர்கள் இருக்கிறாங்க. எதுக்காக? உங்களையும் என்னையும் சோதிக்கிறதுக்காக தான் கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறாருங்க. பட் இதையும் ஜெயிக்க முடியும்னு வேதம் சொல்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். 1 John 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆமென். சோ தேவனால் உண்டான ஆவிகளான்றதை சோதித்தறியணும். ஏன்னாக்க உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால்
அப்ப பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் கள்ளத்தீர்க்கதரிசிகளை வச்சு சோதிக்கிறாருன்னு எழுதினாலும் புதிய ஏற்பாடு சொல்லுது ஏகப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள், எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா தண்ணீர்னால ஏற்பட்ட சோதனையை நம்ம படிச்சு பார்த்தோம், சாப்பாட்டுனால ஏற்பட்ட சோதனையை நம்ம படிச்சு பார்த்தோம், கள்ள தீர்க்கதரிசிகள்னால சோதனை இருக்கும்ன்றதையும் கர்த்தரே இங்க எழுதி இருக்கிறார். அப்படின்னா இந்த எல்லா சோதனையில இருந்து ஜெயிக்கிற பிள்ளைகளா தான் நம்ம இருக்கணும். பட் இது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி வந்துட்டு புறஜாதிகளும் இருப்பாங்க, புறஜாதிகள் மூலமாவும் சோதனை இருக்கும். கள்ள போதகர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா, கள்ள போதகர்களான கிறிஸ்தவர்கள் மூலமாவும் உங்களுக்கு சோதனை இருக்கும். பட் புறஜாதிகள் மூலமாவும் சோதனை இருக்கும்னு வேதம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல் 22 வரை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல் 22 வரைக்கும். யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொன்று இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். ஆமென். யோசுவா மரித்த பின்பு ஒரு சில புறஜாதிகளை வந்துட்டு கர்த்தர் கானான் தேசத்துல இருந்து துரத்தியே விடலைங்க. காரணம் என்னன்னா, இந்த புறஜாதிகள் மூலமா வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள் உண்மையிலே கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா அப்படிங்கறத சோதிக்கிறதுக்காகவே இந்த புறஜாதிகளை வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப புறஜாதிகள் மூலமா உங்களுக்கு சோதனை இருக்குது வந்துட்டு, அதே போல கிறிஸ்தவத்துக்குள்ளார இருக்கிற கள்ள போதகர்கள் மூலமா உங்களுக்கு எனக்கும் வந்துட்டு சோதனை வந்துட்டு இருக்குது. ஒரு சில நேரம் பர்சனல் லெவல்ல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கூட சோதனை இருக்கலாம். இது எல்லாத்துலயும் முறுமுறுக்காம நாம் இந்த சோதனையில ஜெயிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஒரு சில நேரம் சொல்லலாம், இந்த சோதனையினால தாங்கவே முடியல, இந்த வலியவோ இந்த வேதனையவோ இல்ல இந்த கடனையோ இந்த பிரச்சனையவோ இல்ல வந்துட்டு இந்த வியாதியவோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி நாம வந்துட்டு சொல்லலாம். வேதம் என்ன சொல்கிறதுன்றதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இப்போ உங்களுக்கும் எனக்கும் சோதனை இருந்தா அது எல்லா மனுஷருக்கும் இருக்கிற சாதாரண சோதனை தாங்க. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார், இதை மட்டும் நம்ம மறக்க கூடாது. தேவன் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கிறது கிடையாது. திராணிக்கு உட்பட்ட சோதனை தான் உங்களுக்கும் எனக்கும் வரும். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். ஒரு சோதனை இருந்தாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழியையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். பட் அந்த வழியை வந்துட்டு நாம தான் கேட்கணும். இப்ப மாறாவுல வந்துட்டு தண்ணீர் கசப்பா இருந்துச்சு, பட் டக்குன்னு ஒரு மரத்தை வெட்டி உள்ளார போட்டோன்னே அந்த கசப்பு வந்துட்டு போயிடுச்சு. பக்கத்துல ஒரு வழியை வச்சிருக்கிறார். பட் முறுமுறுத்ததுனால கர்த்தருக்கு கோபம் ஏற்பட்டது. சோ முறுமுறுக்கிறதுக்கு பதிலா கர்த்தர்ட்ட கெஞ்சி கேட்டிருந்தா, ஆண்டவரே இந்த தண்ணீர் கசப்பா இருக்கு, தயவு செஞ்சு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டிருந்தாலும் அந்த தண்ணீரை வந்துட்டு ஆண்டவர் அற்புதத்தினால மாத்தி இருந்திருப்பார். பட் இவங்க கெஞ்சி கேட்கறதுக்கு பதிலா முறுமுறுத்தார்கள். வந்துட்டு முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு என்னைக்குமே பிடிக்காது. இப்படி முறுமுறுத்து வந்துட்டு அநேகர் சோதனை காலத்தில் பின்வாங்கி போயிருக்கிறார்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல சொல்றாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக் 8:13. கற்பாறையின் மேல் விதிக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமென். சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள்னு வேதம் சொல்லுது. அப்ப சோதனை காலம்ன்றது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கத்தாங்க செய்யும். பட் யாரெல்லாம் சோதனை காலத்துல வந்துட்டு பின்வாங்கி போவாங்க? தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே. அநேகருக்கு கசப்பான வேர் இருக்குதுங்க. அநேக கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு இருதயத்துல கசப்பான வேர் இருக்குது. கசப்பான வேரை எடுத்து போடலைன்னா வசனத்துக்குரிய வேர் இருக்காதுங்க. முதல்ல கசப்பான வேரை எடுத்து போடணும். கசப்பான வேரை எடுத்து போட்டா மட்டும்தான் வசனம் வேர் கொள்ளும். அந்த விதையாகிய வசனம் வந்துட்டு உள்ளுக்குள்ளார வேர் கொள்ளணும்னா யார் மேலேயும் கோபம், எரிச்சல், சண்டைகள், அது மாமியாரோ நாத்தனாரோ மருமகளோ வந்துட்டு இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏத்து வீட்டுக்காரங்களோ அந்த கசப்பான வேர் வந்துட்டு இருக்கக்கூடாது. கசப்பான வேர் இருந்தாக்க
கர்த்தரை பரிசுத்தமா தரிசிக்கவே முடியாது. ஏன்னா கசப்பான வேர்ன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துலதான் இருக்கும். கசப்பான வேர், அதுக்கு அடுத்து ஒரு 1-2 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. கசப்பான வேர் இருந்துச்சுனாக்க பரிசுத்தத்தை இழந்து போயிருவோம். அப்படின்னா அநேகர் வந்துட்டு இந்த கசப்பான வேர் இருக்கிறதுனாலையும், சோதனை காலத்துல பின்வாங்கிறதுனாலையும், வசனம் வேர் கொள்ளாததுனாலையும் பாத்தீங்கன்னா பின்வாங்கி போறாங்க. ஒரு சிலருக்கு உபத்திரவமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வியாகுலமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், பசியா இருக்கலாம், இல்ல தாகமா இருக்கலாம், நாச மோசமா இருக்கலாம், பட்டயமா இருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. வாசிப்போமே ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 37 வரைக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. எல்லாத்துலயும் நம்ம ஜெயிக்கணும்னா எதுல ஜெயிக்கணும்? உபத்திரவமா இருந்தாலும் ஜெயிக்கணும். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவா இருந்தாலும் நம்ம ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா உங்களுக்கு வருகிற சோதனையை நீங்க ஜெயிச்சாதான் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். அது தண்ணீர் இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம், சாப்பாடு இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம், கசப்பான தண்ணீரா வந்துட்டு இருக்கலாம், இல்ல கள்ள போதர்கள் மூலமா வருகிற சோதனையா இருக்கலாம், இல்ல புறஜாதிகள் மூலமா வருகிற சோதனையா இருக்கலாம். எந்த சோதனையா இருந்தாலும், கர்த்தர் வைக்கிற விசுவாச சோதனையா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். சில நேரம் சாத்தானும் வந்துட்டு சோதிப்பான் இல்லைங்களா? ஏசு கிறிஸ்துவ சாத்தான் வந்துட்டு சோதிச்சான் இல்லைங்களா? ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப பிசாசு இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறதுக்கு ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனாருன்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டாருன்னு லூக்கா 4:2 சொல்லுதுங்க. லூக்கா 4:2 பாத்தீங்கன்னாக்க 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்படின்னா பிசாசு இயேசு கிறிஸ்துவ சோதிச்சது போலவே உங்களையும் என்னையும் சோதிக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு நிறையவே வந்துட்டு இருக்குது. பட் நாம பிசாசை வந்துட்டு ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னா பிசாசை நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி வேதம் தெளிவாவே வந்துட்டு சொல்லுது. எப்படி ஜெயிக்க முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், திரும்பவுமே நான் அழுத்தியே வாசிக்கிறேன், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டையின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப நீங்க பிசாசு ஜெயிக்கணும்னு சொன்னா மரணத்தை பத்தி கூட கவலைப்படக்கூடாதுங்க. ஏன்னா இயேசு அதான் எதிர்பார்க்கிறார். இயேசு மரணமே ஏற்பட்டதா இருந்தாலும் எப்படி அவர் அப்படி இல்லாம எதிர்பார்ப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். Revelation 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். யாருகிட்ட பேசுறாருன்னா சிமர்னா சபை கிட்ட கர்த்தர் பேசுறாருங்க. சிமர்னா சபையை இயேசு கிறிஸ்து அவ்வளவு அன்பு செய்திருக்கிறார். ஏன்னா தனக்காக உயிரை கொடுத்த ஒரு சபை. ஆனா பிசாசுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துட்டார். பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இந்த 10 நாள்ன்றது 10 வருஷம். 10 வருஷம் ஒரு பெரிய உபத்திரவம். ஆதி நாட்கள்ல வந்துட்டு அந்த கிபி 275 கிபி 285 அந்த பீரியட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 10 நாள் 10 ஆண்டுகள் உபத்திரவம் வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அது ராஜாக்கள் மூலமா, ரோம ராஜாக்கள் மூலமா வந்துட்டு ஏற்பட்டுச்சு. அந்த 10 வருஷம் உபத்திரவமா இருந்தாலும் ஆகிலும் நீ மரணப்பரியந்தம் உண்மையா இருந்து, நீ செத்து போனாலும் எனக்கு உண்மையா இருன்னு கர்த்தர் சொல்றார். நீ மரணப்பரியந்தம் உண்மையா இருந்து அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேண்டார். அப்ப எனக்காக மரித்த அந்திப்பான்னு சொல்லி கர்த்தர் ஒரு உண்மை உள்ள ஒரு சீஷனை பத்தி வெளிப்படுத்தின விஷயத்துல பேசுறார். அப்ப எப்படி நம்ம ஜெயிக்கணும்? மரணம் நேரிடுகிறா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப வசனத்தினால நம்ம ஜெயிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் பிசாசு ஜெயிச்சாரு? அந்த 3 சோதனையிலையும் அவர் பதில் சொன்னது வசனம் தாங்க. பழைய ஏற்பாட்டுல இருக்க அதே வசனம் தான். உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்துல இருக்கிற வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து பதிலாவே பிசாசு கிட்ட சொல்றாரு. அப்ப நீங்க வசனத்தை கொண்டுதான் பிசாசு ஜெயிக்க முடியும்.
பட் அநேக முறை மனிதர்களும் உங்களை சோதிக்கத்தான் செய்வாங்க. எப்படி பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவ சோதிச்சாங்களோ, பிசாசினால ஏவப்பட்ட ஒரு சில மனிதர்களும் உங்களையும் என்னையும் சோதிக்கத்தான் செய்வாங்க. அதையும் நம்ம ஜெயிச்சுதாங்க வரணும். சோ கர்த்தர் கொடுக்கிற விசுவாச சோதனையா இருக்கலாம். கர்த்தரே தண்ணீர் இல்லாம 3 நாள் உங்களை வழி நடத்தலாம். கர்த்தர் கசப்பான தண்ணீரை கூட உங்களுக்கு கொடுக்கலாங்க. சாப்பாடு இல்லாம கூட வந்துட்டு நம்மளை சோதிக்கலாம். இல்ல சாப்பாடு அதிகமா கொடுத்து இச்சையடக்கம் நமக்கு இருக்குதா இல்லையான்னு கூட கர்த்தர் நம்மளை வந்துட்டு சோதிக்கலாம். இல்ல நான் வெஜிடேரியன் மூலமா காடை அதிகமா கொடுத்து நம்மளை வந்துட்டு சோதிக்கலாம். அவர்கள் வாயின் நடுவே வந்துட்டு அந்த காடையின் கறி இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை சங்காரம் பண்ணினார். அப்படின்னா நாமளும் வந்துட்டு இந்த மாதிரி சோதனையில நான் வெஜிடேரியனோ இல்ல சாப்பாடோ இல்ல தண்ணீரோ இல்ல அடிப்படை தேவைகளோ இல்ல விசுவாச சோதனை எதுவா இருந்தாலும், பிசாசனால் வருகிற சோதனையோ மனிதர்கள் மூலமா வருகிற சோதனையோ எதுவா இருந்தாலும் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதுதாங்க இயேசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. மத்தேயு 16:1 பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். வானத்துல இருந்து ஒரு அடையாளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. எதுக்காக? அவரை சோதிக்கும்படி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. மத்தேயு 19:3 பாத்தீங்கன்னா, பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளி விடுவது நியாயமா? டைவர்ஸ் பண்றது ரைட்டான இயேசப்பா கிட்ட எதுக்கு கேட்கிறாங்க? சோதிக்கிறதுக்கு தாங்க கேட்டாங்க. இதே போல வந்துட்டு ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமான்னு சொல்லி மத்தேயு 22 அதையுமே சோதிக்கிறதுக்காக தான் கேட்கிறாங்க. இயேசப்பாவே பதில் சொல்றாரு, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை அவருக்கு வந்துட்டு கேட்கிறார். அப்படின்னா மனிதர்கள் மூலமாவும் உங்களுக்கும் எனக்கும் சோதனை வரலாம். இந்த சோதனை பைபிள் அடிப்படையில ஒரு கேள்வியை கேட்டு கூட வரலாங்க. நான் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்கிறான். சோ அவன் கேட்கிற கேள்வியே பைபிள் அடிப்படையில ஒரு கேள்வியை கேட்கிறான். நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? நல்ல கேள்விதான். ஆனா எதுக்காக கேட்கிறான்? சோதிக்கிறதுக்காக தான் கேட்கிறான். அப்ப பைபிள் அடிப்படையில கூட கேள்விகள் சோதிக்கிறதுக்காக உங்களுக்கு எனக்கும் வரலாங்க. லூக்கா 10:25 பாத்தீங்கன்னா, அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறான். நான் பரலோகத்துக்கு போகணும், நான் எப்படி பரலோகத்துக்கு போறது? நான் இந்த கேள்வியை கூட சோதிக்கிறதுக்கு தாங்க அவன் கேட்கிறான். அப்ப பைபிள் அடிப்படையிலான கேள்வியை கூட, நித்திய ஜீவனுக்குரிய கேள்வியை கூட சோதிக்கிறதுக்காக கேட்க முடியும்னு சொல்லி வேதம் வந்துட்டு சொல்லுது. ஆனால் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இந்த பொல்லாத மனிதர்களை நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னா தேவனால் பிறந்த பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா விசுவாசத்தோட நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அப்படின்னா இவ்வளவு விதமான சோதனைகள் இருக்குது. இப்ப ஆபிரகாம கர்த்தர் சோதித்தது போல விசுவாசத்திற்குரிய ஒரு சோதனையா இருந்தாலும் அதையும் ஆபிரகாம போல நீங்களும் நானும் ஜெயிக்கணும். தண்ணீர் இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் 3 நாள் தண்ணியே கிடைக்கலன்னா கூட நம்ம விசுவாசத்தோட இருக்கணும். முறுமுறுக்க கூடாது. கசப்பான தண்ணீர் கிடைத்தாலும் முறுமுறுக்க கூடாது. சாப்பாடு இல்லாத நிலைமையா இருந்தாலும் முறுமுறுக்க கூடாது. இல்ல அதிகமான சாப்பாடை கொடுத்து கர்த்தர் நமக்கு இச்சையடக்கம் இருக்குதான்றதை செக் பண்ணுவார். இல்ல காடை இல்லைன்னு சொல்லி மக்கள் முறுமுறுத்தார்கள், நாங்க நான் வெஜிடேரியனை சாப்பிடல அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஜனங்கள் முறுமுறுத்தார்கள்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இன்னைக்குமே வந்துட்டு நான் வெஜிடேரியனை கொடுத்து ஒரு சில இச்சைகள் வந்துட்டு ஒரு சிலருக்கு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் சில நேரம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நிறைய கொடுத்துருவார். நிறைய நான் வெஜிடேரியனை கொடுத்து நீ தின்னுருவார். அப்படின்னா பற்கள் நடுவே இருக்கிறப்ப கர்த்தர் சங்காரம் பண்ணிடுவார். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும், அது பழத்தை சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு தண்ணீருக்குரிய விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், இல்ல பிசாசின் மூலமா வருகிற சோதனை, இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிச்சான்னு எழுதியிருக்கு. இல்ல பைபிள் அடிப்படையில ஒரு சிலர் வந்துட்டு கேள்வி கேட்டு கூட நம்மளை சோதிக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அநேகர் நியாய சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபார்களும் பைபிள் அடிப்படையில கேள்வி கேட்டு இயேசு கிறிஸ்துவ சோதிச்சாங்க. அப்ப எதுவா இருந்தாலும் எல்லா சோதனையில இருந்தும் நம்மளால ஜெயிக்க முடியும்னு கர்த்தர் சொல்றார். இல்ல பர்சனலா பாத்தீங்கன்னா பணம் என்கிற ஒரு இச்சையா கூட இருக்கலாம். இந்த 1 தீமோத்தேயு 6:9 சொல்லுது, ஐஸ்வர்யவான ஆகணும்னு நீ விரும்பினாக்க பலவிதமான சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமும்னா பலவிதமான இச்சைகளில் விடுகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப பணக்காரன ஆகணும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்க இது பெரிய இச்சை, இது பெரிய சோதனை. இதெல்லாம் அநேக சோதனைகள்ல வந்துட்டு விழுந்து போயிருவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பட் ஒரு சில நேரங்கள் வந்துட்டு ப்ரைடு கூட வந்துட்டு அதுலயும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெருமையில விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கர்த்தர் சொல்லார். நீதிமொழிகள் 27:21 படிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அப்படின்னா முதல் காரியமா, இப்ப உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் நல்ல சாட்சி சொல்றாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல பழகுங்க. வாய் விட்டு சொல்லாட்டியும் இருதயத்துல சொல்லணும். நீங்க நல்லா சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நீங்க ஜெபிச்சதுனால ஒருத்தருக்கு குணமா இருக்குன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு சொல்ல முதல்ல நம்ம பழகணும். இல்லாட்டினா பெருமையில விழுந்து போயிரும்.
பெருமையில விழுகாம இருக்கணும்னா உங்களை யாராவது புகழ்ச்சியா பேசுறாங்களா, இருதயத்துல உடனே எல்லா புகழும் எல்லா துதியும் கனமும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு பழகணும். அப்படி இல்லைன்னா அந்த பெருமையில வந்துட்டு விழுந்து போயிரும். ஏன்னா செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும்னு வேதம் சொல்லுது. யோபு 2 முறை சொல்லி இருக்கிறோம். 12வது அதிகாரத்திலையும் 34வது அதிகாரத்திலையும் யோபு சொல்ற வார்த்தை, செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். அந்த வார்த்தை வந்துட்டு யாராவது புகழ்ச்சியா பேசுறாங்க, பெருமையா பேசுறாங்க அப்படின்னு சொன்னாக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே வந்துட்டு துதியும் கனமும் அப்படின்னு நம்ம சொல்ற பிள்ளைகளா இருக்கணும். கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அவங்க மட்டும்தான் என்னுடைய பிள்ளைகள், நான் அவங்களுக்கு மட்டும்தான் தேவன் கர்த்தர் சொல்றார். யாருக்கு கர்த்தர் தேவனா இருக்கிறார்? ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தாங்க அவர் தேவன். எல்லாத்துக்கும் தோத்து போறவங்களுக்கு அவர் தேவன் வந்துட்டு கிடையாது. நம்ம பிசாச ஜெயிக்கணும், மனிதர்கள் மூலமா வருகிற சோதனையை வந்துட்டு நம்ம ஜெயிக்கணும் வந்துட்டு இல்ல, கர்த்தர் கொடுக்கிற விசுவாச சோதனைய விசுவாசத்தினால ஆபிரகாம் ஜெயித்தது போல அந்த விசுவாச சோதனையை வந்துட்டு ஜெயிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். தண்ணீர் இல்லாம இருந்தாலோ, கசப்பான தண்ணீர் இருந்தாலோ, சாப்பாடு இல்லாம இருந்தாலோ, நான் வெஜிடேரியன் இல்லாம இருந்தாலோ, இல்ல அதிகமா இருந்தா கூட, ஏன்னா சாப்பாடு அதிகமா இருந்தப்ப அவங்க விழுந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. காடை அதிகமா இருந்தப்ப வந்துட்டு அவங்க விழுந்து போயிட்டாங்க, இச்சையடக்கம் இல்லாம சாப்பிட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கள்ள தீர்க்கதரிசிகளை அனுப்பி கர்த்தர் உங்களை சோதிப்பார். புறஜாதிகளை உங்களை சுத்தி வந்துட்டு வச்சு அவர் கர்த்தர் சோதிப்பார். கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களை உங்களையும் என்னையும் சுத்தி வச்சு கர்த்தர் நம்மை சோதிப்பார் வந்துட்டு. பட் நாம வந்துட்டு சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிற பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. என்ன நேர்ந்தாலும் வந்துட்டு கர்த்தருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு எதுவும் வந்துட்டு நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. அது எந்த ஒரு மாம்ச அன்பா இருந்தாலும் இருக்கக்கூடாது. அது பிசாசினால் வருகிற போராட்டமா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மனிதர்கள் மூலமா வருகிற போராட்டமா இருக்கட்டும், ஒரு சுகவீனமா இருக்கட்டும், ஒரு கடனா இருக்கட்டும், பொருளாசையா இருக்கட்டும், அது புகழ்ச்சியான பேச்சா வந்துட்டு இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் அது இருக்கக்கூடாது. நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் அன்பு மட்டும்தான் வந்துட்டு இருக்கணும். அப்படின்னாக்க இந்த சோதனையை ஜெயிக்கிற பிள்ளைகளா நம்ம எல்லோருமே இருக்கணுன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்படின்னா சோதனை எல்லாருக்குமே உண்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சோதனை இல்லாம இருக்காது, பலவிதமான சோதனைகள் வந்துட்டு உண்டு. பட் அது எப்படிப்பட்ட சோதனை? இது பிசாசு எனக்கு கொடுக்கறானா, மனிதர்கள் மூலமா இது வருகிறதா, இது விசுவாச சோதனையா அப்படின்றத நம்ம பகுத்து ஆராய்ந்து பார்க்கணும். பட் எந்த வித சோதனையா இருந்தாலும் வந்துட்டு தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிறத வாசிச்சோம். நம்மால் தாங்கக்கூடிய சோதனையை மட்டும்தான் கர்த்தர் வந்துட்டு கொடுக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை நமக்கு வருவது கிடையாது. சோதனையை தாங்கத்தக்கதாகிய வந்துட்டு அந்த போக்கையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். தப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த போக்கையும் கர்த்தர் வந்துட்டு உண்டாக்குறாரு. நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவருடைய வசனத்தினால ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படிங்க ஜெயிச்சாரு? நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்தையும் லூக்கா 4ஆம் அதிகாரத்தையும் பொறுமையா வாசிச்சு பாருங்க. அதுல இயேசு கிறிஸ்து சொல்ற பதில்களை நீங்க போய் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலையும் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு வசனம் ஏற்கனவே படிச்சிட்டோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது உபாகமம் 8:3. இந்த வசனத்தை தான் கர்த்தர் வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல சொல்லி சாத்தானை ஜெயிக்கிறார். மீதி 2 சோதனைக்கு உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனத்தை சொல்லிதான் கர்த்தர் ஜெயிக்கிறார். இப்ப நீங்களும் நானும் பிசாசு ஜெயிக்கணும்னு சொன்னா வசனத்தின் மூலமா தான் ஜெயிக்க முடியும். வசனத்தின் மூலமா தான் விசுவாசம் வருகிறது இல்லைங்களா? வசனத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசத்தினால பிசாச அந்த சோதனைகளை ஜெயிக்க முடியும். அது விசுவாச சோதனையா இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோ 1 வசனத்தின் மூலமா சிந்தித்து பேசி செயல்படுவது. 2வது சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னா ஆவி எப்பொழுதுமே உற்சாகமா தான் இருக்கும். மாம்சம் பலவீனமானதுன்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்படின்னா 1 வசனத்தின்படியான சிந்தனை, பேச்சு, செயல்பாடு. 2வது காரியம் வந்துட்டு அந்த விழித்திருந்து ஜெபம் செய்வது, ஜெபத்திலே விழித்திருப்பது. சோ இப்படி நம்ம எல்லோருமே இன்னைக்கு வசனத்தை கேட்ட எல்லோருமே, இல்ல தமிழ்நாடு சபைகள், கர்நாடகா சபைகள், நமக்கு எவ்வளவோ பேரை வந்துட்டு பல பட்டணங்கள்ல நமக்கு தெரியும். நம்மோடு கூட ஐக்கியத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒருத்தருமே இந்த சோதனையில விழுந்து போயிடக்கூடாது. இந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனையா வேணா இருக்கலாம். பிசாசு கொண்டு வரலாம், மனிதர்கள் மூலமா வரலாம், இல்ல கர்த்தரை கொடுக்கிற விசுவாச சோதனையா இருக்கலாம். எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் நம்ம எல்லோருமே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜெபம் செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம், மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர்,
துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டும் உம்முடையதே. ஏசப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதனை நாங்கள் எப்படி ஜெயிக்கணும்ன்றதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. பரீட்சையில எப்படி நாங்க ஜெயிக்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, அது எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் அதை சகித்து பொறுமையை கற்றுக்கொண்டு ஜெயம் கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சோதனையை பொறுமையோடு சகித்து ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் இல்லை. ஏசப்பா, நீங்க எங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்லப்பா. நாங்க எத்தனையோ முறைகள் எங்களுடைய சுய இச்சையினால் சோதிக்கப்பட்டு சிக்கொண்டு பிடிக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. நீர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் நீதிபரராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தப்பலாம் அது எங்களுடைய இச்சைகள்னால எங்களுடைய பாவத்தினால வந்ததுதான்ப்பா. நீர் எப்பொழுதும் நல்லவராக நீதிபரராக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பவுல் சொல்றது போல, எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று வேதம் சொல்கிறதுப்பா. நாங்களும் எங்களுக்கு சோதனை ஏற்பட்டாலும் நாங்கள் அந்த சோதனைகளோடு கூட எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சேவிக்கிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நீர் ஒருவரே ஆண்டவரே, உள்ளந்தரியங்கள இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க ஆபிரகாம சோதித்த போது ஆபிரகாம் விசுவாசத்தோட அந்த சோதனையை மேற்கொண்டாம்பா. நாங்களும் ஆண்டவரை விசுவாசத்தோட சோதனையை ஜெயிக்கிறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல ஆண்டவரை விலையேறப்பட்டதான எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அந்த விசுவாச சோதனையில நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நாங்கள் தைரியம் கொண்டவர்களா இருப்பதற்கு கிருபையை கொடுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை எங்களை நாங்களே நிதானித்து பார்ப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எங்களை நாங்களே சோதித்து பார்ப்பதற்கு ஆண்டவரை நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை சோதித்து அறியறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன் என்று எழுதியிருக்கிறது போல நாங்கள் எங்களுடைய சுய கிரியை சோதித்து பார்ப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது போல உங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க மாறாவிலே தண்ணீர் இல்லாம மக்களை நீங்க சோதிச்சிங்கப்பா. அதே போல ஆண்டவரே, சாப்பாடு இல்லாத சோதனை, கசப்பான தண்ணீர் உள்ள ஒரு சோதனை அதிகமான மண்ணாவையும் காடையும் கொடுத்து நீங்க சோதிச்சிங்கப்பா. அதுல லட்சக்கணக்கான பேர் விழுந்து போனாலும் மோசையை போன்ற பரிசுத்தவான்கள், ஆரோனை போன்ற பரிசுத்தவான்கள், யோசுவா காலை போன்ற பரிசுத்தவான்கள் இவர்கள் அந்த சோதனை ஜெயிச்சாங்கப்பா. நாங்களும் இவர்களை போல அந்த சோதனையை ஜெயம் கொள்வதற்கு எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரே, நம்முடைய வசனத்தினாலும் நாங்கள் ஆண்டவரை பிசாசை ஜெயிக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அதற்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமா வருகிற சோதனையா இருந்தாலும், புறஜாதிகள் மூலமா வருகிற சோதனையா இருந்தாலும் சோதனை காலத்துல இந்த பூச்சக்கரத்தின் மீளெங்கும் வரப்போகிற சோதனை காலமா இருந்தாலும் ஏசப்பா, இதுல நீங்க எங்களை ஜெயிக்க வைப்பீங்கன்றதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் மூலமா, மனிதர்கள் மூலமா வருகிற சோதனையா இருந்தாலும், கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் மூலமா வருகிற சோதனையா இருந்தாலும் ஏசப்பா, நீர் எங்களை தப்ப வைப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய பட்டயத்தோடு இருப்பதற்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பொல்லாங்கனையும் அக்னிய ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை உடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உடைய பிள்ளைகளா, சத்தியம் என்னும் கச்சையோட, நீதி என்னும் மார்க்கவசத்தோட, சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்தம் என்கிற ஆயத்தம் என்கிற பாத ரட்சையோட நாங்கள் எப்பொழுதும் ரட்சணை என்னும் தலை சீராவோட நமக்காக போர் செய்கிற போர் சேவகர்களா ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீர் எங்கள் தேவனா இருக்கிறீர், நாங்கள் உடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபிப்பதற்கு நீர்தாமை இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு உமை கெஞ்சி மன்றாடுகிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God, brothers and sisters. Praise God, brother. Amen. Praise God, brother. Thank you, Jesus. Amen. Thank you, brother. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Brothers and sisters, யாருக்காவது prayer request இருக்குங்களா? அல்லது யாராவது சாட்சிகளை பகிர்ந்துக்கிறீங்களா?
யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா நம்ம சபையா சேர்ந்து ஜெபிக்கலாம். அல்லது கர்த்தர் எனக்கு அந்த நன்மைகளை செய்தார்னு சொல்லி இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக அந்த சாட்சிகளை பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் நீங்க சபையாரோட சாட்சிகளை பகிர்ந்துக்கலாம். பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆர் டெஸ்டிமனிஸ். Praise the Lord, brother. Praise Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Okay, யாருக்கும் prayer request அல்லது testimonies இல்லைன்னா thank you brothers and sisters. Praise the Lord Jesus. Praise God. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, brother.